GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சண்டே அன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு போனாரு. அன்னைக்கு வரைக்கும் என் கூட ஒன்னாதான் இருந்தாரு. ஆனா காலையில பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு அவன் நிறைய பொண்ணுங்கிட்ட இதே மாதிரி பேசி எல்லாரும் பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கான். அவனை தயவு செஞ்சு அவனை நடவடிக்கை எடுக்கணும் அவன் மேல. காஞ்சிபுரம் மாவட்டம் நாகாலத்துமேடு பகுதியைச் சேர்ந்த தேவிகாவிற்கு 29 வயதாகிறது. தேவிகாவும் காஞ்சிபுரம் மதுராந்தக தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ளது. ஆனால் கார்த்திக் முறையாக குடும்பத்தை கவனிக்காமல் மது பழக்கத்திற்கு அடிமையானதால் இவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதன் நீட்சியாக கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த சூழலில் கடந்த 2020ஆம் ஆண்டில் தேவிகா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது அதே நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்த வையாவூர் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவருடன் நட்பு ஏற்பட்டது. தேவிகா தனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதாக தெரிவித்த போதிலும் சரத்குமார் அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி காதலித்து வந்துள்ளார். இருவரும் அடிக்கடி பேசியதன் விளைவாக சரத்குமாரும் தேவிகாவும் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்த இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இதன் நீட்சியாக தேவிகா திடீரென கர்ப்பமடைந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த சரத்குமார் கருக்கலைக்க செய்ய வற்புறுத்தியதால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அதே வேளையில் தேவிகாவை விட்டு சரத்குமார் மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 14ஆம் தேதி இரவு வரை தேவிகாவுடன் பேசிக் கொண்டிருந்த சரத்குமார் அடுத்த நாள் காலை வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இது குறித்து சரத்குமாரிடம் கேட்டபோது அவரது குடும்பத்தினர் தேவிகாவை ஆபாசமாக திட்டி அனுப்பியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட தேவிகா இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது சரத்குமார் என்னிடம் இருந்து ₹1,00,000 பணம், 3 சவரன் தங்க நகைகள் உள்ளிட்டவற்றை ஏமாற்றியுள்ளார். சரத்குமாருக்கு வேறு பல பெண்களுடன் தொடர்பு இருக்கிறது. அவர் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தான் இழந்த பொருட்களை மீட்டு தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். அந்த நேரத்தில் அலுவலக வாசலில் தேவிகா திடீரென மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என் பேர் தேவிகா, நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன். நான் எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை இருக்கு. என் கணவர் ரொம்ப குடிச்சு அடிச்சு அவர் விட்டு போயிட்டார். 7 years ஆகுது என்னை விட்டு போய். அதுக்கப்புறம் நான் என் குழந்தைய பார்த்ததுக்காக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போனேன். 2020 நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே வையாவூரை சேர்ந்த சரத்ன்றவர் டிரைவராக வேலைக்கு வந்தார். அவர் என்கிட்ட பேசி நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு நகை பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. 5 வருஷத்துல என்னை ஒரு கோயிலையும் கூட்டின்னு போய் தாலி கட்டிட்டு என் கூட எல்லாமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருந்து எனக்கு 4 குழந்தைய கொடுத்து அபார்ஷன் பண்ணாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நான் இப்போ சண்டே அன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு போனாரு. அன்னைக்கு வரைக்கும் என் கூட ஒன்னாதான் இருந்தாரு. ஆனா காலையில பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு வீட்டாண்ட போனா அவங்க வீட்டுல போனா என்ன தகாத வார்த்தையில பேசி அனுப்புறாங்க. நீ உனக்கு வேற ஆம்பளை இல்லையான்னு கேட்டு அனுப்புறாங்க. அவன் நிறைய பொண்ணுங்கிட்ட இதே மாதிரி பேசி எல்லாரும் பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கான். அவனை தயவு செஞ்சு அவனை நடவடிக்கை எடுக்கணும் அவன் மேல. அவன் இதே மாதிரி விட்டா எல்லா பொண்ணுங்க லைஃப்லயும் இப்படிதான் விளையாடிட்டு இருப்பான். தயவு செஞ்சு அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்ட்டு நான் காவல்துறைக்கு மேல நான் சொல்றேன், ப்ளீஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.